So today's video பாத்தீங்கன்னா modeling and grooming. Modeling career எடுத்துக்கணும் or entertainment industry or acting அப்படி போகணும். அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன how should I groom myself? உங்கள் wardrobe, உங்கள் ஃபேஷன், உங்கள் clothing நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணாதான் you will be seen as a model. And நமக்கு நம்ம மேக்கப் போடும் போதே நிறைய சொதப்பல்ஸ் வருது. எனக்கு என்னோட ஷேட் என்ன ஃபவுண்டேஷன் ஷேட் என்னோட ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் டுக் மீ மந்த்ஸ். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் லுக்கிங் த பெஸ்ட். இந்த கூட்டத்திலே நான் மட்டும்தான் அழகி. My next point is about kitchen. என்னடா மாடலிங்க்கும் கிச்சனுக்கு என்ன சம்மந்தம், ஏன் கிச்சன் கிட்ட நின்று பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கைஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சம்மந்தம் இருக்குது இந்த பிளேஸ்க்கும் ஆஸ் அ மாடல் எனக்கும். வாட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் யூ பிகம் அ மாடல் ஆர் ஒன்ஸ் யூ வாண்ட் டு பிகம் அ மாடல், ஹாவ் டயட்டிக் அவேர்னஸ். வாட் இஸ் டயட்டிக் அவேர்னஸ்? நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்கின் கேரை நீங்கள் பார்க்கணும், உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணணும், ஃபேஷன் வார்ட்ரோபை அப்டேட் பண்ணணும்னு சொன்னேனோ அதே மாதிரி உங்கள் டயட்டை நீங்கள் ரொம்ப தாட்ஃபுல்லாக வித் அவேர்னஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். கிச்சனில் நீங்கள் என்ன சாப்பிடணும், கிச்சனில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது யூ ஹாவ் டு நோ. இல்லைன்னா யூ கேனாட் கம் அவுட் ஆஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் மாடல். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, definitely as a model you should have your own diet plan. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் நானும் சாப்பிடுவேன்னா that is not going to work out. That is the truth. Rice எல்லாரும் normally we eat lots of rice நம்ம South Indiaல. If you are going to take the same amount of carbs or rice, it's not going to work out. So ஒவ்வொரு பேருக்கும் இப்போ எனக்கு when I came into the modeling journey, fitness அதிலலாம் நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தேனோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு நான் டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன்னா உங்கள் டயட் வாட் யூ புட் இன் தான் வில் ஷோ யூ அவுட். உங்கள் ஸ்கின், உங்கள் ஹேர், உங்கள் நெயில்ஸ், உங்கள் பாடி, உங்கள் மென்டல் ஹெல்த் எல்லாமே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது பொறுத்து தான் இருக்குது. வாட் யூ புட் இன் வில் ரிஃப்ளெக்ட் அவுட் சைட். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெட்டபாலிசம் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒவ்வொரு மாதிரியான ஒரு உடலமைப்பு, உடம்போட மெயின்டெனன்ஸ் ஒரு ஹவ் இட் ஆப்ரேட்ஸுங்கிறது இருக்குது. அது யூ கேன் டேக் டைம் டு நோ அபவுட் யோர் ஓன் பாடி வாட் யூ ஷுட் டேக். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் த பாஸ்ட் 5 years ஐ ஹாவ் அ கிளியர் டயட் பிளான். அது நான் உடனே எழுதி வச்சு நான் பண்ணுறேன்னு கிடையாது, அது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் இப்போ என்னென்னா, மார்னிங் நான் எழுமின உடனே டெஃபினெட்லி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுப்பேன் ஒரு எம்டி ஸ்டமக்கில். அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான் இருக்கும். கூடு மிஞ்சி போனால் 2 இட்லி சவுத் இண்டியன் இதில், அது 2 இட்லிஸ் மேலே ஐ டோன்ட் டேக். அது மாதிரி வாட் ஐ ஈட் இன் த லஞ்ச் ஒன்லி திஸ் மச் ரைஸ். இஃப் ஐ டேக் ரைஸ் ஒன்லி திஸ் மச். அதுவும் எனக்கு ஷூட்ஸ் வருது, ஈவெண்ட்ஸ் வருதுன்னா மேக்ஸிமம் ரைஸே அவாய்ட் பண்ணிட்டு ஐ டேக் ஒன்லி ஆல் தோஸ் வெஜிடபிள்ஸ், எக்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆல். பட் ஓகே, நான் ஐ டோன்ட் கோ இன் டு வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் டயட்ஸ், தட்ஸ் நாட் நீடட். பட் இஃப் யூ ஆர் அதுலேயும் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். when you go, it all depends upon the kind of modeling you choose. if you are a model who is like 5'9", 6 height இருக்க மாடலாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பக்கா ரன்வே மாடல்னால், நீங்கள் ரன்வே மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க, அப்படி நடக்கிற மேனிக்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க, கடையில் வச்சுருக்க பொம்மை மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ஈஸி சும்மா ஜெனட்டிக்கலாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நாட் அட் ஆல். தே டோன்ட் ஈட் ரைஸ், தே டோன்ட் டேக் சுகர். அவங்க பயங்கர விக்ரஸாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இன் மை கேஸ் இஃப் யூ டேக், ஐ டோன்ட் ஃபாலோ வெரி ஸ்ட்ரிக்ட் டயட்ஸ் ஆன் நார்மல் டேஸ். என்றைக்கும் ஒரு போர்ஷன் கண்ட்ரோலோட ஒரு ஹெல்த்தி டயட் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் பண்ணிட்டு நான் இருப்பேன். ஸோ இஃப் தேர் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இவெண்ட்ஸ் ஆர் ஷூட்ஸ் கம்மிங் அப், எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த காஸ்டியூம்க்கு நான் ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஸ்ட்ரிக்டான டயட் இருந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி ஐ வில் ஷ்ரிங்க் மை பாடி. இல்லைனா ஐ வில் ஆல்வேஸ் மெயின்டைன் மை ஹெல்த்தி பாடி வெயிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஆஸ் அ மாடல் யூ டோன்ட் திங்க் உங்கள் வீட்டில் உங்கள் டைனிங் ரூமில் நீங்கள் இப்படி உட்காரும் போது எல்லாரும் சாப்பிட்றத நீங்களும் எடுத்து சாப்பிடக்கூடாது. லாக் யுவர் மவுத், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஈட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஸ் அ மாடல் இஸ் அஃப்கோர்ஸ் போசஸ் அண்ட் ஸ்டேச்சர். நீங்கள் மாடல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆள் என்றைக்கு நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே கைஸ் கரெக்ட் யுவர் பாஸ்சர். பிகாஸ் நான் சில ரன்வே வாக்ஸ்க்கெல்லாம் சம் மாடல்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வாக் விடுங்க, வி கேன் ட்ரெயின், பட் நிற்கிற பாஸ்சரே கரெக்டாக இருக்காது. ஒரு மாடலுக்கு நீங்கள் நிற்கிற பாஸ்சர், உட்கார பாஸ்சர், அந்த பொசிஷன், அந்த ஸ்டேச்சர் சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே இட் won't give a model look. It will give a very
நார்மல் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் அன் ஆக்வர்ட் லுக். ஸோ ஆல்வேஸ் நோ தட் எப்போவுமே உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. த டே வென் யூ வாண்டட் டு பிகம் அ மாடல், வேறு ஒரு ஹீல் போட்டோடனே உங்கள் பொசிஷன் மாறும், உங்கள் ஸ்ட்ரக்சர் இன்னும் ஒரு ஆக்சன்வேட் ஆகி காட்டும். அதே மாதிரி உங்களோட லுக்கும் சேஞ்ச் ஆகும். அதுலேருந்து ஹவு டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூன் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஹஞ்ச் பேக்கோடையே தான் நிற்பாங்க. இந்த மாதிரி நான் இப்போ இப்படி இருக்குது, எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீங் அ மாடல் ஸ்டேச்சர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும், இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னா இப்படி இருப்பீங்க. பட் ஆல்வேஸ் இதெல்லாம் என்ன பழக்கம் தான். யூ நீட் நாட் கோ, நான் வந்து ஒரு மாடலிங் ஏஜென்சி பே ஒரு க்ரூமிங் செஷன் பே தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்கள் உங்கள் பொசிஷன் ஸ்டேச்சர் எப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், இதுக்கெல்லாம் குட்டி யூடியூப் வீடியோஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். எப்படி ஸ்டாண்ட் பண்ணணும், நிற்கணும், வாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர், உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி கரெக்ட் யோர் போசஸ் அண்ட் எப்படி போஸ் பண்ணணும். ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி நம்ம போஸ் பண்ணுறதில்ல. மாடலிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் போஸிங் ஸ்டைல். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். தென் அப்பர் பாடி, யுவர் மிட்லைன், மிட்ரிஃப், அப்புறம் லோவர் பாடி, லெக்ஸ் எல்லாமே என்ன பொசிஷனில் வைக்கணுங்கிறது, இஃப் யூ கோ டீப்பர் இன் டு த டாபிக், நான் அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடலாம். பட் டெஃபினெட்லி இந்த கம்மிங் டேஸ் நான் போசஸ் ஆர் பொசிஷன்ஸ் பற்றியே ஒரு தனி வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு என்னென்னா, வென் யூ வாண்டட் டு பிகம் அ மாடல், ஸ்டார்ட் கரெக்டிங் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி ஹஞ்ச் பேக் அதெல்லாம் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் த ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஆஃப் பிகமிங் அ மாடல் இஸ் நெட்வொர்க்கிங். என்னது நெட்வொர்க்கிங்கா? நெட்வொர்க்கிங் எப்படி ஒரு க்ரூமிங் டிப் ஆகும்? அஃப்கோர்ஸ் கைஸ், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ மாடல், நீங்கள் இதெல்லாமே பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்க்காம, ஒரு ஈவெண்ட்ஸ், ஒரு சின்ன ஷூட்ஸ் அட்டன் பண்ணாமல், நெட்வொர்க் பண்ணாமல், உங்கள் ஃபீல்டில் இருக்க பீப்புள் கூட நெட்வொர்க் பண்ணாமல், கனெக்ட் பண்ணாமல், திஸ் இண்டஸ்ட்ரி டசன்ட் ஒர்க் அட் ஆல். பிகாஸ் இங்கே your face or you are the selling product. Okay, some brand is going to use your face, some people are going to use your body and yourself for the runway. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ், அந்த மாதிரி பீப்புள் போனால் there are lots of fashion events happening. There will be friends in modeling, make friends with models. or உங்களுக்கு பிடிச்ச மென்டாராக ஒரு ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாடலில் நீங்கள் இப்போது சோஷியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் பாருங்கள், கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் க்ரூமிங் யுவர் செல்ஃப் இன்டு அ மாடல். எப்போ உங்களுக்கு ஒரு மாடலாக ஆகணுங்கிற ஆசை வந்துட்டோ, எப்படி நீங்கள் மற்ற மாதிரி எல்லாமே க்ரூமிங் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் லுக்கிங் இன் டு தட் ஸ்பேஸ். அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே போங்க. அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் என்ன நடந்தாலும் டோன்ட் திங்க் ஓகே நான் இப்போ மாடல் இல்லையே, வை ஷுட் ஐ கோ. நோ, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெக்டேட்டராக போகலாம். வாட், மை ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், இப்போ நானே ஃபேஷன் வீக்ஸில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ வாக் ஆஸ் அ மாடல். பட் ஐ திங்க் இட்ஸ் இன் த இயர் 2018 ஆர் சம்வேர் நியர் 2019, ப்ராபப்ளி 4-5 years back. My first experience of seeing beautiful models walking the ramp was in Coimbatore. I was a spectator, ஒரு ஆடியன்ஸாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் வீக்கை பார்த்தேன். அது பார்த்தப்போ ஐ வாஸ் ஆக்சுவலி a designer. I don't know, எங்கேயோ எனக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஆசை இருந்துச்சா, பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் கேம் த்ரூ வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் இட் ஹேப்பன். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங், கோ இன் டு பிளேசஸ், நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு, ஈவன் பிஃபோர் யூ பிகம் அ மாடல், திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப் as a model and start connecting with such people through social media. இப்போ social media is a big boon for people, for aspiring models to get succeeded. You can showcase your talents, you can reach out to photographers, makeup artists. So that is going to be your industry to show organizers. So adanal start networking. That is the main point when you wanted to become a model. உங்களுக்கு inspirations இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. because they put out their lifestyles. ஏதோ ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் உங்களுக்கு. எங்கேயோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறது, எங்கேயோ ஒரு ஷூட் நடக்குது, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். So these are the points you have to keep in mind while grooming yourselves to become a model. This is only for models and I hope that it is useful for you, because நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. And to be very honest, there was nobody to guide me. ஸோ இன்றைக்கி எப்போவுமே எனக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் என்னென்னா, யாராவது ஒரு ஆள் கேட்டாலும் அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான வே சொல்லி கொடுக்கணும்னு. ஸோ தட்ஸ் வை ஐம் யூஸிங் மை சேனல் டு புட் அவுட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இஃப் தேர் இஸ் எனி ஆஸ்பைரிங் மாடல், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாருக்காவது
அப்படி ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூ ஆல்சோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ் வாட் யூ திங்க் அபவுட் மை வீடியோஸ். வாஸ் இட் யூஸ்ஃபுல் ஆர் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.